ஓம் சாந்தி. முரளி டேட் 17/4/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த அதிசய படிப்பை எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். தந்தை மற்றும் அவரது படிப்பில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நமக்கு கற்பிப்பவர் யார் என்ற நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் நிரந்தர நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் என்ற ஸ்ரீமத் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: ஏனென்றால் மாயா விரோதி இப்போதும் உங்கள் பின்னால் இருக்கிறது. அது உங்களை விழ வைத்தது. இப்போது அது உங்களை பின்தொடர்வதை விடாது. அதனால் தவறு செய்யாதீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எனினும் அரை கல்பம் நீங்கள் மாயாவோடு இருந்திருக்கின்றீர்கள். எனவே சீக்கிரம் விடாது. நினைவை மறந்தால் மாயா விக்கிரமம் செய்ய வைக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அசுர வழியில் நடக்காதீர்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளும் இருக்கின்றார்கள், தந்தையும் இருக்கின்றார். பாபா அநேக குழந்தைகளை பார்த்து ஓ மகன்களே என்று அழைக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் பிறகு ஓ பாபா என்று சொல்லுகின்றார்கள். குழந்தைகள் அதிகம் இருக்கின்றீர்கள். இந்த ஞானம் ஆத்மாக்கள் நமக்காக இருக்கிறது என நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஒரு தந்தைக்கு எத்தனை எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். தந்தை கற்பிக்க வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் முதலில் தந்தையாக இருக்கின்றார், பின்னர் டீச்சராக இருக்கின்றார், பிறகு குருவாகின்றார். இப்போது தந்தை தந்தையாக இருக்கின்றார். பிறகு பாவனமாக மாற்றுவதற்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். இந்த படிப்பு மிக அதிசயமாக இருக்கிறது என்றும் குழந்தைகள் நினைக்கின்றீர்கள். டிராமாவின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அதனால் அவரை எல்லையற்ற தந்தை என்று சொல்லுகின்றார்கள். இந்த நம்பிக்கை நிச்சயம் குழந்தைகளிடம் இருக்கிறது. இதில் சந்தேகம் எழ முடியாது. எவ்வளவு பெரிய எல்லையற்ற படிப்பு! எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் இதை கற்பிக்க முடியாது. பாபா, வாருங்கள், எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள். ஏனென்றால் இது பதீத்த உலகமாக இருக்கிறது. தந்தை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். பாபா, வாருங்கள், பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆத்மாக்கள் நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால் தேக உணர்வு முறிகிறது. அவர் நமது தந்தை என்று ஆத்மா சொல்லுகிறது. உண்மையில் தந்தையை தவிர வேறு யாரும் இவ்வளவு ஞானத்தை கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். முதலில் இந்த நிச்சய புத்தி இருக்க வேண்டும். நம்பிக்கையும் ஆத்மாவிற்கு புத்தியில் இருக்கிறது. ஆத்மாவிற்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. இவர் நமது பாபா. இந்த நம்பிக்கை குழந்தைகளிடம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். வாயால் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை எடுக்கின்றோம். ஆத்மாவில்தான் எல்லா சமஸ்காரங்களும் இருக்கின்றன. தந்தை வந்திருக்கின்றார், நமக்கு இப்படி பாடத்தை கற்பிக்கின்றார், கர்மத்தை கற்பிக்கின்றார். அதனால் நாம் இந்த உலகத்திற்கு இப்போது வரப்போவது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதே உலகத்திற்கு வரவேண்டும் என்று அந்த மனிதர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அப்படி நினைப்பதில்லை. நீங்கள் இந்த அமர கதையை கேட்டு அமரபுரிக்கு போகின்றீர்கள். அமரபுரி என்றால் அங்கே சதா அமரர்களாக இருப்பீர்கள். சத்தியுக திரேதாவில் இருப்பது அமரபுரி. குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! இந்த படிப்பை தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். மற்றபடி அந்த டீச்சர்கள் சாதாரண மனிதர்கள். இங்கே நீங்கள் யாரை பதீத்த பாவனர், துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லுகின்றீர்களோ
அந்த தந்தை இப்போது நேரில் கற்பிக்கின்றார். நேரில் வராமல் ராஜயோக படிப்பை எப்படி கற்பிப்பார்? இனிய குழந்தைகள், உங்களுக்கு இங்கே கற்பிக்க வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். பாடம் கற்பிக்க நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன். உண்மையில் பகவான் வாக்காக இருக்கிறது. அதனால் நிச்சயம் அவருக்கு சரீரமும் தேவை. வெறும் வாய் மட்டும் அல்ல, சரீரம் தேவை. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நான் ஒவ்வொரு கல்பமும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் சாதாரண சரீரத்தில் வருகின்றேன் என்று தானே சொல்லுகின்றார். அவர் மிக ஏழையாகவும் இல்லை, பெரிய செல்வந்தராகவும் இல்லை, சாதாரணமாக இருக்கின்றார். அவர் நமது தந்தை. நாம் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். முழு உலகில் மனித ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். எனவே அவரை எல்லையற்ற தந்தை என்று சொல்லுகின்றார்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். அவரையும் யாருக்கும் தெரியாது. சிவ ஜெயந்தி எப்போதிருந்து கொண்டாடப்படுகின்றது என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். அவர்கள் பரம்பரையாக என்று சொல்லுவார்கள். அதுவும் எப்போதிருந்து? ஏதாவது நாள் தேவைதானே? டிராமா அனாதியானது. எனினும் டிராமாவில் என்ன செயல்கள் நடக்கின்றனவோ அவற்றிற்கு நாள், கிழமை எல்லாம் தேவைதானே? இதை யாரும் அறியவில்லை. நமது சிவபாபா வருகின்றார். அந்த அன்பில் ஜெயந்தி கொண்டாடுவது இல்லை. நேருவின் ஜெயந்தியை அந்த அன்போடு கொண்டாடுவார்கள். கண்ணீரும் வரும். சிவ ஜெயந்தியை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அனுபவிகளாக இருக்கின்றீர்கள். அநேக மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எவ்வளவு மேளாக்கள் நடக்கின்றன. அங்கே யார் போகிறார்களோ அவர்கள் உண்மை என்ன என்பதை சொல்ல முடியும். அப்படி பாபா அமர்நாத்தின் உதாரணத்தை சொன்னார். உண்மையில் அங்கே என்ன நடக்கின்றது என்பதை அங்கே சென்று பார்த்தார். மற்றவர்கள் பிறர் மூலமாக கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பனிலிங்கம் ஏற்படுகிறது என்று ஒருவர் சொன்னார். சத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு சரி எது, தவறு எது என்ற அனுபவம் கிடைத்திருக்கின்றது. இப்போது வரை எதை கேட்டு படித்து வந்தீர்களோ அவை அனைத்தும் தவறாக இருக்கின்றன. பொய்யான உடல், பொய்யான மாயா என பாடல் இருக்கிறது. இது பொய்யான கண்டம், அது சத்திய கண்டம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் கடந்துவிட்டது. இப்போது கலியுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் வெகு சிலரே அறிவார்கள். உங்கள் புத்தியில் முழு சிந்தனையும் இருக்கிறது. தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கிறது. அவரை ஞானக்கடல் என்று சொல்லுகின்றார்கள். அவரிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை இந்த உடல் மூலமாக நமக்கு கொடுத்து தனக்கு சமமாக மாற்றுகின்றார். அப்படி டீச்சரும் தனக்கு சமமாக மாற்றுகின்றார். அப்படி எல்லையற்ற தந்தையும் முயற்சி செய்து தனக்கு சமமாக மாற்றுகின்றார். லௌகீக தந்தை தனக்கு சமமாக மாற்றுவது இல்லை. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். நான் குழந்தைகளை எனக்கு சமமாக மாற்ற வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அப்படி டீச்சர் தனக்கு சமமாக மாற்றுவார். நம்பர்வார் இருப்பார்கள். இந்த தந்தையும் அப்படி சொல்கின்றார். நம்பர்வார் ஆவார்கள். நான் எதை கற்பிக்கின்றேனோ அது அழியாத கல்வி. யார் எவ்வளவு படித்தாலும் அது வீணாக போகாது. நான் 4 வருடத்திற்கு முன்னர், 8 வருடத்திற்கு முன்னர் இன்னாரிடமிருந்து ஞானம் கேட்டேன். இப்போது மீண்டும் வந்திருக்கின்றேன் என்று வரும் காலங்களில் தானே சொல்வார்கள். பிறகு சிலர் ஒட்டிக்கொள்வார்கள். தீபம் இருக்கிறது, அதன் மீது சில விட்டில் பூச்சிகள் பலியாகின்றன. சில சுற்றிவிட்டு சென்று விடுகின்றன. ஆரம்பத்தில் தீபத்தின் மீது அதிகமான விட்டில் பூச்சிகள் காதல் கொண்டன. டிராமாவின் திட்டப்படி பட்டி நடந்தது.
ஒவ்வொரு கல்பமும் இப்படி நடந்து வந்தது. எது நடந்து முடிந்ததோ அது கல்பம் முன்னர் அப்படியே நடந்தது. எதிர்காலத்தில் மீண்டும் அப்படியே நடக்கும். மற்றபடி நான் ஆத்மா என்ற உறுதியான நம்பிக்கை வையுங்கள். தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். மறக்காதீர்கள், தந்தையை தந்தை என்று அறியாத மனிதராக யாரும் இருக்க மாட்டார்கள். தந்தையை விட்டு விலகி போனாலும் நான் தந்தையை விட்டு விலகி விட்டேன் என்பதை அறிந்திருப்பார். இவர் எல்லையற்ற தந்தை. இவரை நாம் ஒருபோதும் விடமாட்டோம். கடைசி வரை கூடவே இருப்போம். இந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். 5000 வருடங்களுக்கு பிறகு வருகின்றார். சத்தியுகத்தில் மிக குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார்கள். இந்த ஞானத்தையும் தந்தையே சொல்லுகின்றார். வேறு யாரும் சொல்ல முடியாது. யாருடைய புத்தியிலும் அமர முடியாது. ஆத்மாக்கள் உங்களுக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார். அவர் சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கின்றார். என்ன ஞானத்தை கொடுப்பார்? சிருஷ்டி வடிவ மரத்தின் ஞானத்தை கொடுப்பார். படைப்பவர் நிச்சயம் படைப்பின் ஞானத்தை கொடுப்பார். சத்தியுகம் எப்போது இருந்தது, பின்னர் எங்கே சென்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்ததா என்ன? இப்போது நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை பேசிக்கொண்டிருக்கின்றார். இவர் ஆத்மாக்கள் நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை உங்களிடம் உறுதியாக இருக்கிறது. இவர் ஒன்றும் மனித ஆசிரியர் இல்லை. இந்த சரீரத்தில் கற்பிக்கும் அந்த நிராகார பரமாத்மா அமர்ந்திருக்கின்றார். அவர் நிராகாரராக இருந்த போதும் ஞான கடலாக இருக்கின்றார். அவருக்கு எந்த உருவமும் இல்லை என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். ஞானக்கடல், சுகக்கடல் என்று புகழும் பாடுகின்றார்கள். எனினும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. டிராமா படி வெகு தூரம் சென்று விட்டார்கள். தந்தை மிக அருகில் கொண்டு வருகின்றார். இது 5000 வருடங்களின் விஷயம். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் நமக்கு கற்பிக்க வருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இந்த ஞானம் வேறு யாரிடமிருந்தும் கிடைக்க முடியாது. இந்த ஞானமே புதிய உலகத்திற்காக இருக்கிறது. வேறு எந்த மனிதரும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் சதோ பிரதானமாக மாற்ற முடியாது. அவர்கள் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். இவருக்குள் பிரவேசம் செய்து பாபா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது உங்களுக்கு தெரியும். பிரம்மா பாபாக்குள்ள பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளே, தவறு செய்யாதீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். விரோதி இப்போது உங்கள் முன்னால் இருக்கின்றான். அவனை நீங்கள் வீழ்த்தினீர்கள். அவன் இப்போது உங்களை பின்தொடர்வதை விடமாட்டான். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கலாம். இருந்தும் அரை கல்பம் நீங்கள் அவனுடையவர்களாக இருந்தீர்கள். அதனால் அவன் உங்களை சீக்கிரம் விடமாட்டான். கவனமாக இல்லை என்றால், நினைவு செய்யவில்லை என்றால் இன்னும் அதிக விக்கிரமங்களை செய்ய வைப்பான். பிறகு ஏதாவது அறை விழுந்து கொண்டே இருக்கும். இப்போது மனிதர்கள் தன்னைத்தானே அறைந்து கொள்ளுவதை பாருங்கள். என்னென்ன சொல்கின்றார்கள்? சிவசங்கரை ஒருவராக சொல்லுகின்றார்கள். அவருடைய தொழில் என்ன, இவருடைய தொழில் என்ன, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? சிவன் மிக உயர்ந்த பகவான், சங்கர் தேவன். பிறகு சிவசங்கர் ஒருவர் என்று எப்படி சொல்ல முடியும்? பாகமே இருவருக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. இங்கும் பலருக்கு அப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. ராதாகிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயண், சிவசங்கர் என 2 பெயர்களும் தன்னிடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரம் வரை தந்தை எதை புரிய வைத்தாரோ அது பிறகு ரிப்பீட் ஆகும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. தந்தை ஒன்றும் இங்கேயே அமர்ந்திருக்க மாட்டார். குழந்தைகள் நம்பர்வார் படித்து முழுமையாக கர்மாத்தீத் ஆகிவிடுவார்கள்.
டிராமா படி மாலையும் உருவாகும். என்ன மாலை? அனைத்து ஆத்மாக்களுக்கும் மாலை உருவாகும். பிறகு திரும்பி போவார்கள். நம்பர் 1 மாலை உங்களுடையதாக இருக்கிறது. சிவபாபாவின் மாலை மிக பெரியதாக இருக்கிறது. நம்பர்வார் பாகத்தை நடிக்க அங்கே இருந்து வருவார்கள். நீங்கள் எல்லோரும் பாபா பாபா என்று சொல்லுகின்றீர்கள். எல்லோரும் ஒரு மாலையின் மணிகளாக இருக்கின்றீர்கள். அனைவரையும் விஷ்ணு மாலையின் மணிகள் என்று சொல்ல மாட்டார்கள். இங்கே தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார். சூரிய வம்சியாக மாறியே தீர வேண்டும். கடந்து போன சூரிய வம்சி சந்திரவம்சியாக மீண்டும் ஆவீர்கள். அந்த பதவி படிப்பதால் கிடைக்கிறது. அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நம்பர்வார் பரந்தாம போவாங்க. அதைத்தான் மாலைன்னு சொல்கிறார். அவ்வளோ பேரும் சத்தியுகத்திற்கு வரமாட்டாங்க. விஷ்ணு மாலையில் யார் இந்த ஞானம் கேட்குறீங்களோ நீங்கள் மட்டும்தான் வருவீங்க. அதுவும் நம்பர்வாராக தான் வரீங்க. எந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் கடந்து போச்சோ மீண்டும் அதே சத்தியுகம் திரேதாயுகத்தில் நீங்கள் அந்த நம்பரில் வந்து ஜென்ம எடுப்பீங்க. இதைத்தான் பாபா மாலையோட ஒப்பிட்டு புரிய வைக்கிறார். அந்த பதவி படிப்பதால் கிடைக்கிறது. தந்தையின் படிப்பு இல்லாமல் இந்த பதவி கிடைக்க முடியாது. சித்திரங்களும் இருக்கின்றன. எனினும் நாம் இப்படி ஆக முடியும் என்ற நம்பிக்கையோடு யாரும் செயல் செய்வது இல்லை. சத்திய நாராயணனின் கதையும் கேட்கின்றார்கள். கருட புராணத்தில் எல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. அதை மனிதர்களுக்கு சொல்லுகின்றார்கள். இந்த விஷ வைத்தரணி நதி கொடுமையான நரகமாக இருக்கிறது. குறிப்பாக பாரதத்திற்கே இதை சொல்வார்கள். குரு திசையும் பாரதத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. விருக்ஷபதியும் பாரதவாசிகளுக்கே கற்பிக்கின்றார். எல்லையற்ற தந்தை அமர்ந்து எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றார். திசை அமர்ந்திருக்கின்றது. ராகுவிற்கு திசை இருக்கிறது. அதனால் தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கலியுக கடைசியில் ராகு திசை அனைவரையும் பிடித்திருக்கின்றது என்று தந்தை சொல்லுகின்றார். பாரதத்தின் மீது குரு திசையை அமர வைக்க இப்போது நான் விருக்ஷபதி வந்திருக்கின்றேன். சத்தியுகத்தில் பாரதத்தின் மீது குரு திசை இருந்தது. இப்போது ராகு திசை இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. யார் முன்னரே கொஞ்சம் புரிந்திருப்பார்களோ அவர்களுக்கே இந்த மாத இதழ்கள் போன்றவை புரிய வரும். மாத இதழ்களை படிப்பதால் இன்னும் அதிகம் புரிந்து கொள்ளுவதற்காக ஓடுவார்கள். மற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் கொஞ்சம் படித்துவிட்டு விட்டு விடுவார்களோ அவர்களிடம் ஞான எண்ணெய் ஊற்றினால் பிறகு விழித்து கொள்ளுவார்கள். ஞானத்தை எண்ணெய் என்றும் சொல்லுகின்றார்கள். அணைந்திருக்கும் தீபங்களில் நீங்கள் வந்து ஞான எண்ணெய் ஊற்றுகின்றீர்கள். குழந்தைகளே, மாயாவின் புயல் வரும், தீபத்தை அணைக்கும் என்று சொல்லுகின்றார். தீபத்தில் சில விட்டில் பூச்சிகள் எரிந்து சாகின்றன, சில சுற்றிவிட்டு சென்று விடுகின்றன. அதே விஷயம் இப்போது பிராக்டிக்கலாக நடந்து கொண்டு இருக்கின்றது. விட்டில் பூச்சிகள் எல்லாம் நம்பர்வாராக இருக்கின்றன. முதலில் ஒரே அடியாக வீடு வாசலை விட்டுவிட்டு வந்து விட்டில் பூச்சிகளாக மாறினார்கள். அப்படியே ஒரே அடியாக லாட்ரி கிடைத்திருந்தது. என்ன நடந்திருந்ததோ அதை அப்படியே மீண்டும் நீங்கள் செய்வீர்கள். அவர்கள் சென்றிருக்கலாம், எனினும் அவர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். யார் வந்து ஞானம் கேட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப அவங்க சத்தியத்துக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டில் பூச்சிகளானவர்கள் காதலியானவர்கள் பின்னர் மாயா தோற்க வைத்தது. அதனால் குறைந்த பதவி பெறுவார்கள். நம்பர்வாராகவே இருக்கின்றார்கள். இது மற்ற சச்சங்கங்களில் யாருடைய புத்தியிலும் இருக்காது, உங்கள் புத்தியில் இருக்கிறது. புதிய உலகத்திற்காக தந்தையிடமிருந்து நம்பர்வார் நாம் எல்லோரும் நமது முயற்சிக்கு தக்கபடி படித்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். ஆத்மாவை பார்க்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அது அவ்யக்த பொருள். அதை தெய்வீக காட்சி மூலமாக மட்டுமே பார்க்க முடியும். ஆத்மாக்கள் நாமும் சிறிய புள்ளியாக இருக்கின்றோம். இருந்தும் தேக அபிமானத்தை விடுத்து
தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த படிப்பு. அந்த படிப்பிலும் கடினமான பாடத்தில் ஃபெயில் ஆகின்றார்கள். இந்த பாடம் மிக எளிது எனினும் சிலருக்கு கடினமாக தோன்றுகிறது. சிவபாபா முன்னால் அமர்ந்திருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நீங்களும் நிராகார ஆத்மாக்களே, எனினும் சரீரத்தோடு இருக்கின்றீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் எல்லையற்ற தந்தையே சொல்லுகின்றார். வேறு யாரும் சொல்ல முடியாது. பின்னர் என்ன செய்வார்கள்? அவருக்கு நன்றி சொல்லுவார்கள். இல்லை, இந்த அனாதி டிராமா முன்னரே உருவாக்கப்பட்டுள்ளது. நான் எந்த புதிய விஷயத்தையும் செய்வது இல்லை. நாடகப்படி உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். பக்தி மார்க்கத்தில்தான் நன்றி சொல்லுவார்கள். மாணவர்கள் நன்றாக படித்தால் எங்கள் பெயர் பிரசித்தமாகும் என்று டீச்சர் சொல்லுவார். மாணவர்களுக்கு நன்றி சொல்லப்படுகிறது. யார் நன்றாக படித்து பிறருக்கும் கற்பிப்பாரோ அவருக்கு நன்றி சொல்லப்படுகின்றது. மாணவர்கள் பிறகு டீச்சருக்கு நன்றி சொல்லுவார்கள். இனிமையான குழந்தைகளே, வாழ்ந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் சேவை செய்து கொண்டே இருங்கள். கல்ப முன்னரும் செய்திருந்தீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நமக்கு பாடம் கற்பிப்பவர் மனித டீச்சர் கிடையாது. ஸ்வயம் ஞானக்கடல் நிராகார தந்தை டீச்சராகி நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையும் போதையும் சதா இருக்க வேண்டும். இந்த படிப்பால் தான் நாம் சதோ பிரதானமாக மாற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மா வடிவ தீபத்தில் தினம்தோறும் ஞான எண்ணெய் ஊற்ற வேண்டும். மாயாவின் எந்த புயலும் அசைக்க முடியாதபடி ஞான எண்ணெயால் சதா பிரகாசிக்க வேண்டும். முழுமையான விட்டில் பூச்சிகளாகி தீபத்தில் பலியாக வேண்டும். வரதானம், சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் சகயோகி சகஜ யோகி ஆத்மா ஆகுக. எந்த குழந்தைகள் தந்தை மீது அதிக அன்பு வைத்திருப்பார்களோ அந்த அன்பான ஆத்மாக்கள் சதா தந்தையின் உயர்ந்த காரியத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். யார் எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுப்பாரோ அந்த அளவு சகஜ யோகியாக மாறிவிடுவார். தந்தையின் அன்பில் மூழ்கிய ஒத்துழைக்கும் ஆத்மா ஒருபோதும் மாயாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. அவரது ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா மற்றும் சேவை இருக்கும். அதனால் அவர்கள் உறங்கினாலும் அதில் நிம்மதியும் சாந்தியும் சக்தியும் கிடைக்கும். உறக்கமாக இருக்காது. நன்றாக சம்பாதித்து மகிழ்ச்சியில் படுத்திருப்பது போல தோன்றும். அவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஸ்லோகன், ஆனந்த கண்ணீரின் துளிகள் உள்ளத்தின் டப்பியில் முத்துக்கள் ஆகின்றன. ஓம் சாந்தி.